அயன் சத்து, தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லை இந்த 2026ஆம் ஆண்டு முதல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதினா கூட மார்க் வரல சார், நான் நிறைய கண் முடிச்சு படிக்கிறேன், எனக்கு மறதி வருது, நான் எழுத முடியல, நான் படிச்சுட்டு போனால் அது கேள்வி ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக லைஃப் மாறும். நல்லா சிறப்பாக பழைய மாதிரி தொழிலில் முன்னேற்ற பாதை வரும், பட்ட கஷ்டங்கள் விலகும், அவமானங்கள் குறையும், வாழ்க்கையில் இவங்க பழைய மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் 2026ஆம் ஆண்டில். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் காதலில் வெற்றி பெறுவாங்க, காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கல்யாணமே ஆகலை என் பையனுக்கு, எல்லா தோஷமும் நான் கழிச்சிட்டேன், செவ்வாய் தோஷம் வந்து ராகு தோஷம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டேன், ஆனாலும் நடக்கலன்னு சொல்லக்கூடிய மகர ராசிகளுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. அதே போல் நிறைய பேருக்கு அரசியலில் திருப்பி காலை வைக்கலாமா இல்லை வேண்டாமா, இல்லை தேவையில்லாத பிரச்சனை வந்துடுமா, இல்லை நம்ம இப்படியே அமைதியாக ஒதுங்கிடலாமான்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? பலவிதமான கஷ்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லை, வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நான் சம்பாதிச்ச காசெல்லாம் இழந்தேன், நான் நஷ்டப்பட்டேன், எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு முதல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாகி வாழ்க்கையில் பழைய மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான ஒரு முக்கிய ஆரம்ப வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. கண்டிப்பாக சார். மகர ராசியில் இருக்கின்ற படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், மேற்படிப்பு படிக்கின்ற இளைஞர்கள், வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்லேஷனில் இருக்க இளைஞர்களுக்கு இது எப்படி இருக்கும்? மகர ராசி என்பதற்கு லாஸ்ட் 5 வருஷமாக எதுவுமே நடக்கலை. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதினா கூட மார்க் வரல சார், நான் நிறைய கண் முடிச்சு படிக்கிறேன், எனக்கு மறதி வருது, நான் எழுத முடியல, நான் படிச்சுட்டு போனால் அது கேள்வி ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த வருஷம் அந்த நிலை மாறி இவங்க படித்ததுக்கு மேலே மார்க் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நினச்ச கோர்ஸை சேரத்துக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இவங்களுக்கு வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலே படிச்சிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி வேலையே இல்லாமல் இருக்கேன், நான் வேறு லோன் வாங்கிட்டு வந்துட்டேன், எங்கள் அப்பா கஷ்டப்படுவாங்க, எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க, நான் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னு ரொம்ப பரிதாபமான சூழ்நிலை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலே கிடைக்கும். வெளிநாடுக்கு ட்ரை பண்ணவங்க நிறைய மகர ராசி நண்பர்கள் முயற்சி பண்ணி நிறைய தோல்விகளை கண்டிருக்காங்க. வீசாலாம் எல்லாம் முடிகிற செயலில் வந்து கேன்சல் ஆகிருக்கும். அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வீசா எக்ஸ்பயர் ஆகி நான் டெம்பரவரியாக எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் என்ன ஆல்ரெடி போக வேண்டிய நேரத்தை கடந்து இருந்துகிட்டு இருக்கேன், நிறைய பேருக்கு வேலை இழப்பு, பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மகராசி என்பவர்கள். வெளிநாட்டிலையுமே அந்த நிலை அப்படியே டோட்டலாக மாறி நம்மளுக்கு என்னடா திடீர்னு ஆண்டவன் எல்லாம் கூரையை பிச்சுட்டு கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு தான் உறுதியாக வரப்போகுது. வாழ்க்கையில் மென்மேலும் வளருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக சார். சரி, இப்போ மகர ராசியில் இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கு? மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசியை குரு பகவான் பார்க்க போகிறாரு. 7.5 சனி முடிஞ்சு அடுத்த லெவலில் வரக்கூடிய ஒரு நேரம். அது முக்கியமாக பெண்களுக்கு நிறைய அவமானங்கள், கெட்ட பேர், நல்ல டேலண்டடாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட பார்த்திங்கன்னா தொழில் என்னால் முன்னேற முடியல, என்னை வேலை செய்கிற இடத்துல நசுக்கிறாங்க, என்னை அடுத்த நிலைக்கு வரவிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு உயர்வு இருக்குது, நல்ல பதவி கிடைக்கும், தொழிலை நிறைய சம்பாதிக்க போகிறாங்க. இழந்த பணத்தை சேமிக்கக்கூடிய நேரம். நிறைய பேர் வீட்டில் சேமித்து வச்ச காசெல்லாம் இழந்திருப்பாங்க, நகையெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும், வீட்டுக்காருக்கு தெரியாமல் அப்பாவுக்கு தெரியாமல் சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த நிலையெல்லாம் மாறி நல்லா சிறப்பாக வாழக்கூடிய முக்கியமான வருடமாக பெண்களுக்கு இருக்க போகுது. கண்டிப்பாக சார். சார், இப்போ வந்து மகர ராசியில் இருக்கின்ற தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு, ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கும்
சொந்த தொழில் செஞ்சு முதலாளிகளாக இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கு? மகர ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் செஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அகல பாதாளத்தில் போயிட்டாங்க. நிறைய நஷ்டங்கள், வீடை விற்று செஞ்சு நல்லா உழைச்சி நல்ல நிலைக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு எனக்கு எப்படி இந்த நிலைமை வந்துச்சுன்னு தெரில, நான் நிறைய பேரை நம்பி ஏமாந்துட்டேன், நான் வந்து கடன் இப்படி வந்து யோசிச்சு கூட பார்க்கல, நான் இப்படி கடன் ஆயிடுச்சு, எனக்கு குடும்பத்தில் இருக்கவங்களாம் ஏமாற்றிட்டாங்க, என்ன கடைசியில் என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக லைஃப் மாறும். நல்லா சிறப்பாக பழைய மாதிரி தொழிலில் முன்னேற்ற பாதை வரும். முக்கியமாக எனக்கு எதுவுமே வேணாம், சரி நான் ஆளை விட்டால் போதும் சார், கடன் பிரச்சனைலேருந்து நான் வெளில வந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். தொழிலில் மென்மேலும் பழைய நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய புதிய வாய்ப்புகள் வரும். நிறைய பேர் இவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பண வரவுகள் வரும். இவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வீடு விற்று பணம் வர வேண்டியிருக்கும், இடம் விற்று பணம் வர வேண்டியிருக்கும், வேறு ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பணம் வந்தால் என் தொழிலை செஞ்சிருவேன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய மகர ராசி என்பது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் செய்ய வேண்டிய வேலை நான் ஒரே ஆளே செய்கிறேன்னு சொல்லி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு. வேலையில் நிறைய துரோகங்கள், பிரச்சனைகள், பின்னாடி இருந்து நிறைய பேர் இவங்க முதுகில் குத்தி இவங்க வேலை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருப்பாங்க. வேலையை விட்டுட்டு வேலை தேடலாம் நினச்சவங்களுக்குலாம் வேலை இல்லாமல் 1 வருஷம் 2 வருஷமாக சில மகர ராசி என்பதெல்லாம் இருக்காங்க. அந்த நிலை அப்படியே டோட்டலாக மாறும். பட்ட கஷ்டங்கள் விலகும், அவமானங்கள் குறையும். வாழ்க்கையில் இவங்க பழைய மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் 2026ஆம் ஆண்டில் உண்டு. சார், மகர ராசிக்காரங்களுடைய காதல், கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் காதலில் வெற்றி பெறுவாங்க. காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏற்கனவே வீட்டில் சொல்லி கடைசியில் நிறைய அசிங்கங்க அவமானம்லாம் பட்டிருப்பாங்க, பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பாங்க. அந்த நிலை மாறி காதலித்த வரணையை திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதனால திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, தொழிலில் நஷ்டமானதுனால திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்திருக்காது, வேறு ஏதோ ஒரு காரணத்தினால பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அவங்களாம் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்யாணமே ஆகலை என் பையனுக்கு, எல்லா தோஷமும் நான் கழிச்சிட்டேன், செவ்வாய் தோஷம் வந்து ராகு தோஷம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டேன், ஆனாலும் நடக்கலைன்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. அதே போல் திருமணமாகி டைவர்ஸ் ஆகி பிரச்சனையாகி பிரிஞ்சவங்க, டைவர்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும். 2ஆம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த 2026ஆம் ஆண்டில் உறுதியாக உண்டு. கண்டிப்பாக சார். சார், இப்போ மகர ராசியில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? மகர ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாடா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பழைய மாதிரி நான் வந்து ஜெயிப்பேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அரசியலில் திருப்பி காலை வைக்கலாமா, இல்லை வேண்டாமா, இல்லை தேவையில்லாத பிரச்சனை வந்துடுமா, இல்லை நம்ம இப்படியே அமைதியாக ஒதுங்கிடலாமான்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் ஒரு பதவியோட இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பேக் டு ஃபார்ம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஊரில் ஒரு பெரிய தலைவராக மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்க போகுது. சார், இப்போ மகர ராசிக்காரங்க இந்த 2026 இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம் சார்? மகர ராசி என்பவர்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் கவனமாக இருக்கணும். அது மெயினாக வந்து உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் என்ன ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மாதிரி சில பேர் மாறிட்டாங்க. சில பேர் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்காங்க. அந்த நிலை ஜூனுக்கு அப்புறம் மாறும். தேவையெல்லாம் ரொம்ப அதிக மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. நல்லா நிம்மதியாக தூங்கணும். ஒரு 5 மாதத்துக்கு தூங்கினாங்களே சிறப்பாகிடுவாங்க. அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது. அதிகமாக மெடிக்கேஷன் எடுத்துக்கணும், ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கணும். முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கடன் வாங்க மாட்டேன், அதுக்கப்புறம் நான் ஏதாவது கடன் வாங்கி செய்வேன், அதுக்கு முன்னாடி நான் கடன் வாங்கி வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, கடன் வாங்கி தொழில் பண்ணுறது, கடன் வாங்கி நான் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறது, அது எல்லாமே தவிர்க்க வேண்டிய முக்கியமான வருடமாக இருக்குது. அதே போல் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தேவையில்லாத வம்பு வழக்குகளை ஏற்படுத்துவார் ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதத்துக்கு. அதில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் ரோட்டில் போகிறாங்க, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா சத்தம் இல்லாமல் இருக்கிற ஃபைனை கட்டிட்டு வந்துடணும். நான் யார் தெரியுமா, நீ அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணினா பிரச்சனைகள் பெருசாகும். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சார், இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் அவங்களுக்கு வேணுங்கிற வரமெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? இந்த 2026ஆம் ஆண்டில் மகர ராசி என்பவர்கள் அதிகமாக வழிபாட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது நல்லது. காரணம் என்ன, செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய ராசி வந்து மகர ராசி. அது மட்டும் இல்லாமல் உத்திராட நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியும் மகர ராசி தான். அதனால்
இந்த மகர ராசி அன்பர்கள் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணாங்க. அது முக்கியமாக செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கால பைரவருக்கு, இல்லை மற்ற சிவன் கோவில், எல்லா சிவன் கோயிலும் கால பைரவர் இருக்கும், அந்த கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் ஒரு 9 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி, வாழ்க்கையில் இவங்க பட்ட கஷ்டங்களை மறந்து வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய முக்கியமான ஆண்டாக இந்த வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். சார், பலன்கள் அடிப்படையில் மகர ராசிக்காரங்களுக்கு 2026க்கான மார்க் எவ்வளோ சார்? 2026ஆம் ஆண்டில் மகர ராசி என்பவர்களுக்கு 85% பலன்கள் இருக்குது. நல்லா சிறப்பாக வாழ போகிறாங்க, நல்லா வெற்றி பெற போகிறாங்க. கண்டிப்பாக சார். சார், 2026 மகர ராசிக்காரங்களுக்கான பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை